அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தோன்றின் ஜிவான் படை தேக இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா நஷ்ரக் பார்த்துட்டு இருந்தோம். நஷ்ரகுடைய கடைசி 2 வசனங்கள் இன்ஷாஅல்லாஹ் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா நஷ்ரகுடைய 7வது வசனம். ஃபஇதா ஃபரக்த فانصب فإذا فرغت فانصب فإذا இந்த இடத்துல தா மட்டும் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தாலும் நீட்டம் கொடுக்கணும். ரா ஃபத்தா பிச்சதுக்கு வல்லினமாக ஓதணும். ஃபரக்த ஃபவுஸ் நூன் சுக்குனுக்கு அப்புறமா சுவாத் இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சு குண்ணா செய்யணும். வசனத்துடைய முடிவில் பா சுக்குன். ஸோ கல்கலத்து குபுரா பெரிதாக அசைச்சு நம்ம முடிக்கணும். ஃபவுன்ஸபு இந்த மாதிரி. 8வது வசனம். وإلى ربك فارغب وإلى ربك فارغب وإلى இந்த இடத்துல லாம்ல அலிஃப் செய்கிறா 2 ஹரக்கத்தாலும் நீட்டம் கொடுக்கணும். ரா ஃபத்தா பிச்சதுக்கு வல்லிகமாக ஓதணும். பா ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும். ஃபாக்கு அப்புறம் மத்தை தொடர்ந்து சுக்குனில் ஷத்தா வந்துச்சுன்னா மத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஃபர் அப்படி சொல்கிறோம். ரா ஃபர் கப் இந்த மாதிரி. ரா சுக்கூன் இருக்கும்போது முந்தைய எழுத்தை கவனிக்கணும். இந்த இடத்துல ஃபத்தா. ஸோ அந்த இதை வல்லினமாக ஓதணும். ரா சுக்கூனை வல்லினப்படுத்தி ஓதணும். கைன் இஸ்திலா லெட்டர், அதாவது வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பை கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் பா சுக்கூன் போன வாயால் இருந்த மாதிரியே இருக்குது. கல்குலத்து குபுரா பெரிதாக அசைச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ரைட், ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் வஇலா ரப்பிக ஃபர்கப். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த சூறாவோடு இன்ஷாஅல்லாஹ் நாளை வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.